சரியான நேரத்தில் சரியான கதை. 6வது நாள் 6வது கான்செப்ட் வாபி சாபி. பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன். நான் என்ன செஞ்சாலும் பர்ஃபெக்டாக தான் செய்வேன், இல்லைன்னா செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா இந்த கதையை கேளுங்க. 2 பசங்க டாட் விளையாடுறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது என்ன அப்படின்னா, யார் அதிகமான பாயிண்ட்ஸ் போடுறாங்களோ அன்றைக்கி டின்னர் தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். 2 பேரும் டாட் போடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் டாட்டை தூக்கி போடுறான், மிஸ் ஆயிடுது ஃபஸ்ட் ரவுண்டில். இன்னொருத்தன் நான் ஏம் பண்ணுறேன், நான் அடுத்த ரவுண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு ரவுண்டில் போடவே இல்லை. 2வது ரவுண்டில் இருக்கிறவன் அந்த டாட்டை தூக்கி போடுறான், ஒரு 2 பாயிண்ட்டு. 3வது ரவுண்ட் போடுறான், ஒரு 2 பாயிண்ட்டு. இந்த மாதிரி அந்த 4வது ரவுண்ட் முடிகிறப்போ ஒரு 6 பாயிண்ட்டு சேகரிச்சிட்றான். ஆனால் இந்த தூக்கியே போடாதவன் இருக்கான் தெரியுமா, அவன் 5வது ரவுண்டில் தூக்கி போடுறான், அது தொடவே இல்லை. இவன் 5வது ரவுண்ட் போடுறப்போ புல்சை. ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கையில் டாட்டை வச்சுட்டு கண்ணு முன்னாடி போர்டை வச்சுட்டு அதை தூக்கி போடுறதுக்கு பயந்து யோசிச்சு இந்த ஒரு சாக்கு போக்கு சொல்கிறது, நான் அடித்தா புல்சே தான் அடிப்பேன், இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் கையில் டாட்டை வச்சுட்டு தூக்கி போடாமல் இருக்கிறது, அட்லீஸ்ட் தூக்கி போட்டு மிஸ் பண்ணுறது எவ்வளவோ மேல். நீங்கள் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக புல்சே அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ரிசல்ட். ஸோ இந்த வாபி சாபியை லயிச்சு இந்த இம்பர்ஃபெக்ஷனில் இருக்கிற பியூட்டியை அனுபவிக்க ட்ரை பண்ணுங்கள். சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.